வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி கதைகள் என்னன்னா, எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லை. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு அப்பா, அம்மா, மகன், மகள்னு வாழ்ந்துட்டு வராங்க. அந்த அப்பா கொஞ்சம் கஞ்சம் பிடிச்சவர் தான். இருந்தாலும் அவங்க வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கு. ஒரு நாள் அம்மாவும் அப்பாவும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. மகனும் கூட உட்காந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ மகன் கேட்குறான், அப்பா தீபாவளி வருது இல்லை, எங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த அப்பாவோ யோசிச்சுட்டு பக்கத்தில் இருக்க ஜமீன்தார்கிட்ட கடை வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊரில் இருக்க ஜமீன்தாரை பார்க்க அவரும் கிளம்புறாரு. இவர் அந்த ஊரில் இருக்க பெரிய ஜமீன். யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உடனே வாரி கொடுக்குறவர். ஆனால் கடனை திருப்பி வாங்குறதுல ரொம்ப கரார். அப்பாவும் ஜமீன்தார்கிட்ட கடன் கேட்டு வராரு. ஜமீன்தார் இவருக்கு கடன் கொடுத்து அனுப்புகிறாரு. அப்பாவும் பணம் கிடைச்ச சந்தோஷத்தோட வீட்டுக்கு வராரு. தன்னோட மனைவி குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு பட்டாசு கடைக்கு போய் அந்த தீபாவளிக்கு பட்டாசு வாங்குறாரு. தீபாவளி நாளன்னைக்கு ஜன்னல் வழியா சூரியன் எட்டி பார்த்து இன்னைக்கு தீபாவளி அப்படின்னு சொல்லி எழுப்புறதும், வெளியில வெடிக்கிற பட்டாசு சவுண்டும் அந்த குழந்தைங்கள லேசா எழுப்புது. அம்மா காலையிலேயே வந்து, கண்ணுங்களா 2 பேரும் எந்திரிங்க, இன்னைக்கு தீபாவளி, தலைக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தலைக்கு நல்லா எண்ணெயும் தேய்ச்சி விட்டு அம்மா அவங்கள குளிப்பாட்டியும் விடுறாங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா, அப்பா, குழந்தைங்க எல்லாம் சாமியை கும்பிட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. அம்மாவும் பலகாரம்லாம் செஞ்சு எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. அவங்க வாங்கிட்டு வந்த பட்டாசையும் வெடித்து ரொம்ப சந்தோஷமாக அந்த தீபாவளியை கொண்டாடுறாங்க. தீபாவளி லீவெல்லாம் முடிஞ்சு இவங்களும் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. சில நாள் ஆகுது. அப்பா ஜமீன்தாரை பார்க்குறாரு. பார்த்தவர் தலை தெறிக்க ஓடி வீட்டுக்கு வராரு. இவர் ஓடுறத ஜமீன்தார் பார்த்துறாரு. அவர் அரண்மனைக்கு திரும்பின பிறகு அவரோட வேலைக்காரரை ஒருத்தரை கூப்பிட்டு, தீபாவளிக்கு முன்னாடி என்னிடம் கடன் வாங்கின ஒருத்தர் என்னை பார்த்துட்டு ஓடுறாரு, அவரை போய் நீ வீட்டில் பார்த்து கடனை திருப்பி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வேலைக்கார ஆளும் இந்த கடன் வாங்கினவர் வீட்டுக்கு வராரு. அவரை பார்த்த உடனே இந்த அப்பா என்ன பண்றாரு, உள்ள ஓடி போய் குதிரைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு. தன் மகனையும் கூப்பிட்டு, கண்ணா, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து அப்பா எங்கன்னு கேட்பாரு, அப்பா நான் குதிரைக்குள்ள இருப்பேன், ஆனா நீ அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லணும்னு சொல்றாரு. இந்த மகனும் சரிப்பான்னு சொல்றான். அதே மாதிரி வீட்டு கதவை யாரோ தட்டுறது போல இருக்கு. இந்த மகனும் போய் கதவை திறந்து பார்க்கும்போது ஒருத்தர், தம்பி அப்பா எங்க இருக்காரு அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவனும் எங்கள் அப்பா குதிரைக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு, ஓ அப்பா இல்லையா அப்படின்ட்டு அவர் திரும்பி போகிறாரு. அப்படி அவர் போகும்போது அவருக்கு ஒரே யோசனை, அப்பா குதிரைக்குள்ளே இல்லையா, சரி வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அவங்க அப்பா குதிரைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக்கும் தட்டிடுங்க. எல்லாருக்கும் ஜான்சன் சேனலோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.